ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனமான எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ECIL அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இப்போதைக்கு டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. கை நிறையா சம்பளத்தோட தான் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டேன். டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோல். இந்த டெக்னீஷியன் ரோலுக்கு நீங்கள் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் அதுக்கு முன்னாடியே அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 20,480 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. படிப்பு பெருசாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 11 பேரையும், ஃபிட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 7 பேரையும், மெக்கானிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 7 பேரையும், எலக்ட்ரிஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 7 பேரையும், டர்னர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பேரையும், ஷீட் மெட்டல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரையும், வெல்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரையும், கார்பெண்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரையும், பெயிண்டர்ன்ற ரோலுக்கு 2 பேரையும். ஸோ டோட்டலாக எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? 45 பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 20,480 ரூபா, அதாவது 20,480 ருபீஸ் கொடுக்குறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதிகபட்சம் வயது எவ்வளவா இருக்க வேண்டும் என்றால் அப்படி 27 வயது இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 30/4/2025க்குள்ளே 27 வயது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு 10th படிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு ITI சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அவங்க 10th மட்டுமே தான் எதிர்பார்க்குறாங்க. 12th கூட இல்லைங்க, 10th தான். ஸோ டெஃபினட்டாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலிக்கிட்டையோ யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்களா, டெஃபினட்டாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். அதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது போக ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும், DA இருக்கும், HRA இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும், PF இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போது ரிசர்வேஷன் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, UR கேட்டகரியில் 20யும், EWSல 4ம், OBCயில் 18ம், SCயில் 2, STயில் 1 அப்படின்ற மாதிரி இந்த 45யுமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 வரைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? SC/ST கேட்டகரி 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC அப்படின்ற கேட்டகரி 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. PWBDக்கு 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாதுங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட உடனே வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த CBT பெங்களூரில் இருக்கும், சென்னையில் இருக்கும், ஹைதராபாத்தில் இருக்கும், மும்பையில் இருக்கும், நியூ டெல்லியில் இருக்கும், கொல்கட்டாவில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, 120 நிமிஷத்துக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மார்க்குக்கு தப்பாக எழுதணும் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. 0.25 மார்க்ஸ் டிடெக்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கடைசியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா ஃபீஸ் எதுவும் இருக்கா அப்படின்றது தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது இதுக்கு 750 ருபீஸுங்க ஃபீஸு. அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 750 ருபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக ஃபீஸ் வில் நாட் பி ரீபேடுன்ற மாதிரியும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தாங்க இது 750 ருபீஸ் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது டேட், கடைசி நாள் எப்போ முடியுது அப்படின்னா 5/6/2025. ஸோ 6வது மாதம் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.